கொள்ளாதே. இதற்கு தீர்ப்பு நானே சொல்கிறேன். நீங்கள் உத்தமர்கள். உங்கள் முன்னால் இருக்கிற யோகிதை கூட எனக்கு இல்லை. நான் செய்த தப்புக்கு நானே தண்டித்துக் கொள்கிறேன். என் பாவ மன்னிப்பின் சரித்திரத்தை என் ரத்தத்தாலேயே எழுதுகிறேன். அதுல இருந்த புல்லட்ஸ நான் தான் எடுத்தேன். நிஜம் வெளிவராம வாழ்க்கையை முடிக்க கூடாது. நான் பாடுபட்டது நீங்களும் அக்காவும் சேர்ந்து வாழத்தான். என் அக்காவை விதவியாக்கிட்டு நீங்க சாகறதுக்கு இல்ல. தவறான நடத்தையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க. இனிமேலாவது புருஷன் மனைவின்னு நீங்க வாழ்ந்தாதான் என் கனவு நிறைவேறும். இப்பவாவது அஞ்சு உங்க மனைவின்னு ஒப்புக்கொள்ளுங்க. ஆமாப்பா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஐயா, கல்யாணமானவரே சௌக்கியமா? மஞ்சு, நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். எல்லோருக்கும் முன்னால குற்றம் சாட்டி மனச கஷ்டப்படுத்திட்டேன். என்ன பேச்சுங்க இது? நான் அக்கா பேரால் நாடகம் ஆனதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அப்போ ஒரு நிபந்தனை. என்ன அது? உன் அக்கா நாகேந்திரனுக்கு கொடுத்த மாதிரி நீ கூட ஒரு அழகான குழந்தையை தரணும். அப்படி தப்பிச்சுக்க முடியாது. சொல்லு. சரி. பிள்ளையா பொண்ணா? ரெண்டும் கிடைச்சா ரொம்ப நல்லது. பறந்து போகுமா மலரிது புலம்புது மனமிது மயங்குது ஆடி ஆடி உள்ளம் இங்கு ஓயாது துடிப்பது ஜீவன் அழைப்பது தேவன். திவ்யா, திவ்யா, என்னமாச்சு? திவ்யா, 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 என்னமாச்சு? பாருமா. திவ்யா, 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 பாருமா. என்ன தருமா? அட கடவுளே, நான் வீட்டுல இல்லாதப்ப வந்து வீணை வாசிச்சு தான் உயிருக்கே ஆபத்தை தேடிக்கிட்டா போல இருக்கேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. டாக்டர் கூட்டு வாங்க. திவ்யா, திவ்யா, நல்ல வேலை, சரியான நேரத்துல இவங்க உங்களை பார்த்துட்டாங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நீங்க உங்களையே சாகடிச்சுக்கலான்னு பாத்தீங்களா? இத வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். வாங்க டாக்டர், நான் உங்களை டிராப் பண்றேன். உன்னை நீயே சாகடிச்சுக்க முடிவு பண்ணிட்டியா? ஏன் இப்படி செஞ்ச? மதன், நீங்க எனக்காக உங்க காதலை தியாகம் செய்யறதா சொல்றீங்களே தவிர நான் இல்லாம உங்க மனசு பட போற வேதனைய என்னால உணர முடியுது. மதன், உங்களையும் வேதனைப்படுத்த நான் தயாரா இல்ல. திவாகரை இந்த நிலைமையில விட்டுட்டு உங்களை ஏத்துக்கவும் நான் தயாரா இல்ல. இந்த குழப்பத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்னோட சாவுதான். நான் வீணை வாசிச்சு
என் உயிரும் போகணும், திவாகரோட நினைவும் திரும்பணும் அப்படின்னு தான் இதை செஞ்சேன். ஆனா இப்போ இந்த ரெண்டுமே நடக்கல. திவ்யா, இப்பவும் நான் உறுதியா சொல்றேன், நீ இவரோட தான் வாழ. இன்னைக்கு இவருக்கு ஞாபகம் திரும்பி வரலனாலும் நீ இவர் கூடவே இருந்தீன்னா இன்னும் சில மாசத்திலேயோ சில வருஷத்திலேயோ நிச்சயமா இவருக்கு ஞாபகம் திரும்பி வரும். நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டா நானும் செஞ்சுக்குவேன், இது நிச்சயம். நான் வாழணும்னா நீ இவரோட வாழ்ந்தாகணும். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ் திவ்யா. யார் பேசுறீங்க? தெரியலையா? நான் தான் ஜெயில் ரிட்டன் முகேஷ். என்னடா எப்படி அவன் நம்ம இடத்த கண்டுபிடிச்சான்னு பாக்குறியா? உலகத்தோட எந்த மூலையில நீ இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். உன்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது போல இருக்க. அன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், என்னைக்குமே தப்பிக்க முடியாதுமா. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி உன் கருமாதியை நான் நடத்தணும். முகேஷ், தாடி வச்சவனெல்லாம் வில்லன் ஆயிட முடியாது, கொலைக்கிற நாயெல்லாம் கடிக்கவும் முடியாது, என்ன நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க நான் தனியா தான் இருக்கேன், உன்னால என்னை என்னடா செய்ய முடியும்? தைரியம் இருந்தா நீ இங்க வந்து என்ன கொல்ல. என்ன சவாலா? சவால் விடுற அளவுக்கு உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உன்னை என் கையால கொல்ல போறேன். முடிஞ்சா வந்து கொல்லுடா பாப்போம். முகேஷ், சீக்கிரமா வந்து என்ன கொன்னுடு. இந்த சிக்கல்ல இருந்து என்ன விடுதலை பண்ணு. உன் கையால நான் செத்துட்டா அதுக்காக மதன் சாக மாட்டாரு. இப்ப இருக்கிற நிலைமையில நான் செத்தே ஆகணும், நான் சாகணும். யாரும் இங்க வரதுக்குள்ள என்ன வந்து கொன்னுடு பிளீஸ், என்ன கொன்னுடு. காளி, திவ்யா நம்மள திட்டம் போட்டு கூப்பிடான்னு நினைக்கிறேன். எப்படி, தயாரா போவோமா? நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அங்க போக போறதில்ல. அதையும் பாத்துருவோம்.
இல்ல? ஓ ஓ குட் ஈவினிங் எம்டி சார். சார் தான் உங்களுக்கு காவலா? ஓ சரியான பொம்மை தான் சார். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்ப குணமாச்சுனா? திவ்யா கடைசி வரிய பாடினப்பவே நான் குணமாயிட்டேன். அப்பவே குணமாயிடுச்சுன்னா ஏன்பா இப்படி நடிச்சேன்? திவ்யா மயங்கி விழுந்தப்போ கதறி ஓடி போய் தூக்கலாம்னு நினைச்ச அதே நிமிஷத்துல மதன் ஓடி வந்தாரு. அவரோட அதிர்ச்சிய, பரபரப்ப, கலக்கத்தை நான் பார்த்தேன். அவரோட ஆழமான காதலை என்னால உணர முடிச்சது. அந்த காதலுக்கு நான் பிரச்சனையே இடக்கூடாதுன்னு நினைச்சேன். சோ குணமாகாதவனா நடிச்சேன். உங்களை விட்டே ஒதுங்க முடிவு செஞ்சேன். திவ்யா, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கும் பிராயச்சித்தம் செய்ய நினைச்சேன். முகேஷோட வரவுக்காக நான் காத்திருந்தேன். நீ அந்த ரூமுக்குள்ள போனப்போ நான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தயாராயிட்டேன். முகேஷ் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவன் கதையை முடிச்சிட்டேன். உன் வாழ்க்கையில உனக்கு இருந்த சிக்கல் முடிச்சது. இதுக்காக நான் போலீஸ்ல சரண்டர் ஆக தயார். ஆனா நான் இருந்தா அது உன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நீங்க நீடூழி வாழணும். அதான் என் கடைசி ஆசை.